திருப்பூரில் பேச மறுத்த கள்ளக்காதலியை அரிவாளால் வெட்டிய கள்ளக்காதலன் வலியால் துடித்த காதலியை 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து அதில் அனுப்பிவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபதி, இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம் பரிதா. திருப்பூர் மாவட்டம் பெருந்தளவு பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா. இவருடைய கணவர் கடந்த கொரோனா காலகட்டத்தில் இறந்த நிலையில் இவர் தனியாக தனது குழந்தையுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் பக்கத்து வீட்டுக்காரரான கார் மெக்கானிக்குடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2 வருடங்களாக அந்த பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் திருப்பூர் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை என பேசி அதாவது எழுதி காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பேசும்படி கள்ளக்காதலன் கருப்பண்ணன் சித்ராவை தாக்கியதாக கூறப்படும் நிலையில் இன்றைய தினம் காலை சித்ரா தனது குழந்தையை பள்ளியில் விட்டு வரும் பொழுது வீட்டிற்கு பின்தொடர்ந்து வந்த கள்ளக்காதலன் வீட்டிலேயே தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கை மற்றும் கால் பகுதியில் வெட்டியதில் அவர் பலத்த காயமடைந்தார். பின்னர் அந்த கள்ளக்காதலனை 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து அங்கிருந்து அவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி.